கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. परमेश्वर का पवित्र नाम का महिमा हो। இந்த நாளிலே ஆண்டவர் இங்கே ஒன்று கூட்டியிருக்கிறார், அதுக்காக நன்றி. इस दिन में भी परमेश्वर ने इकट्ठा किया, उसके लिए धन्यवाद हो। பிரதர்ஸ் அங்க ஒரிசா போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. भाइयों जो उड़ीसा गए करके कहे, வெளிய மாநிலங்கள்ல நிறைய ஊழியங்கள் இருக்குது. बाहर के जो देश जगहों पे बहुत से सेवा है, அந்த ஊழியங்கள் செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுது. वहाँ पर सेवा करने के लिए बहुत व्यक्ति की भी जरूरत है। ஹிந்தி தெரிஞ்சவங்க, மற்ற அந்த ரீஜனல் லாங்குவேजेस தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். जो हिंदी मालूम है और वहाँ के जो भाषा अगर जानकारी होगा तो बहुत मददगार होगा। ஒரிசால எல்லாம் ஊழியம் செய்யறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். उड़ीसा एरिया के अंदर जो सेवा करना थोड़ा तकलीफ की बात है, அது மலை பகுதி, क्योंकि वो पहाड़ के एरिया है। அங்க போய் ஊழியம் செய்யணும்னா ஆண்டவருடைய கிருபை நிச்சயமாக தேவை. वहाँ जाके सेवा करना तो परमेश्वर के दया की जरूरत है। அதனால போயிருக்க சகோதரருக்காக கண்டிப்பாக ஜெபித்துக் கொள்ளுங்க. जो गए हैं उस भाइयों के लिए जरूर प्रार्थना कीजिए। नाला सोपराல சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. जो नाला सोपरा के अंदर कलीसिया है उसके लिए भी प्रार्थना कीजिए। கர்த்தர் அந்த சபையை எடுத்து கட்டி கொடுக்கணும். परमेश्वर ने उस कलीसिया को लेकर बांध कर देना அந்த चाहिए। இடத்துல अनेक ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. उस जगह पे बहुत से आत्माओं है। அந்த ஆத்மாக்கள் எல்லாம் இந்த கடைசி காலத்தின் சத்தியத்தை அது அவங்களுக்கு எல்லாம் உபயோகமாக இருக்க வேண்டும். ये आखिर समय की सत्य जो उनके लिए फायदेमंद होना चाहिए, அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. उसके लिए प्रार्थना कीजिए। அந்த பாட்டுல இருக்கிற அந்த கன்ஃபியூஷனை கொஞ்சம் தூரப்படுத்திடுறேன். जो गीत के अंदर एक कंफ्यूजन था भाई, जो उसको दूर कर देता हूं। தமிழ்ல மாஜி ரேன்னு எழுதி இருக்குது. तमिल के अंदर जो माजी रे ऐसा लिखा है, அதனால தான் அதுல கன்ஃபியூஷன் இருக்குது. इसीलिए उसके अंदर कुछ कंफ्यूजन அது है। एक्चुअली मानजी रे, मानजी மான் அதுல ஒரு டாட் வரும், और उसके अंदर एक डॉट आएगा। அந்த ந அதுல இல்லாததனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருக்குது. और न का शब्द उसके अंदर तमिल में नहीं है, इसलिए कंफ्यूजन। மான்ஜி ரே, मानजी அந்த மாஞ்சி வந்து படகு ஓட்டுனர், அந்த படகு அந்த அக்கறை கொண்டு போய் என்ன சேர அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு. जो बोट चलाता है उसको उस बाजू में लेके जा करके वो मतलब है। அதனால அதுல கரெக்ஷன் பண்ணிக்கிடுங்க. इसमें सुधार कर लीजिए। இந்த செய்திக்காக நம்ம வாசிக்கலாம். अभी अपन संदेश के लिए पढ़ेंगे லூக்கா 11வது அதிகாரம், लूका के 11वां अध्याय 29 இருந்து 29 30 ரெண்டு வசனத்தை வாசிங்க. 29 तक दोनों वचन में पढ़ेंगे। ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். बड़ी भीड़ इकट्ठी होती जाती थी तो वो कहने लगा, इस युग के लोग बुरे हैं, वे चिन्ह ढूंढते हैं और योना के चिन्ह को छोड़ कोई और चिन्ह उन्हें न दिया जाएगा। जैसे योना निन्वे के लोगों पर लिए चिन्ह गया, वैसे ही मनुष्य का पुत्र भी इस युग के लोगों के लिए ठहरेगा। ஜெபிக்கலாம். प्रार्थना करेंगे, வார்த்தைக்காக ஜெபிக்கலாம், वचन के लिए प्रार्थना करेंगे, ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம், सेवा के लिए प्रार्थना करेंगे, நாலா சோபரால அந்த இடத்துக்காக ஜெபிக்கலாம், नाला सोपरा एरिया के लिए प्रार्थना சாட்சி करेंगे, கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். जो गवाही दे बच्चों के लिए प्रार्थना करेंगे। இன்னும் अनेक சாட்சிகளை ஆண்டவர் எழுப்பி நிறுத்தணும். और भी बहुत से गवाहियों को परमेश्वर उठा के खड़ा करना चाहिए। अनेक ஆத்மாக்கள், புதிய ஆத்மாக்கள் ஆண்டவர் சபைக்கு இழுத்து வரணும். बहुत से नया आत्मा जो कलीसिया में आना चाहिए। ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். एक मन होकर प्रार्थना करें। வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தில் வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவன் தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று.
नम्रता को परमेश्वर इस समय में देखते हुए परमेश्वर आपका प्रशंसा इस समय में आप इस कलीसिया में उतरने के लिए हम लोग विनती करते हैं लॉर्ड। आपके बच्चे के हृदय को परमेश्वर आप खोलने के लिए विनती करते हैं परमेश्वर। यहाँ उपस्थित हर एक भाई बहनों के लिए हम लोग प्रार्थना करते हैं परमेश्वर, हर एक के हृदय को खोल कर दीजिए परमेश्वर। हर एक मन होकर इस वचन को और आपकी आराधना में एकजुट होकर परमेश्वर एक मन होकर आपकी आराधना करने के लिए परमेश्वर इस समय में परमेश्वर हर एक के अंदर एक मन को दीजिए परमेश्वर। हर एक के अंदर एक मन को दीजिए परमेश्वर। हर एक केवल उस क्रूस को देखना चाहिए परमेश्वर। उस क्रूस को देखकर एक मन होकर परमेश्वर आपकी आत्मा आपकी प्रशंसा के इंतजार में बैठना चाहिए परमेश्वर। आपके वचन के इंतजार में, आपके वचन के प्यास में बैठने दीजिए लॉर्ड परमेश्वर। हालेलुया, स्तुति है लॉर्ड। सुनने वाले वचन को सुनकर हर एक के हृदय को परमेश्वर आप बदलने के लिए हम विनती करते हैं। विशेष रूप से प्रार्थना करते हैं परमेश्वर जो भाई लोग परमेश्वर उड़ीसा के अंदर सेवकाई के अंदर गए हैं, आपके बच्चे हैं, आपके नाम को लेकर गए हैं परमेश्वर। जहां भी मेरे नाम को ऊंचा करोगे मैं तुम्हें वहां आशीष करूंगा। वहां पर आपका आशीष उतरने दीजिए परमेश्वर। जो बच्चे आपके वचन को सुनेंगे परमेश्वर उनके हृदय छिद जाने चाहिए परमेश्वर। उनके हृदय छिद जाने चाहिए परमेश्वर। उनके हृदय आपके वचन से भर जाने दीजिए परमेश्वर। आपका शांति समाधान वहां पर रहने दीजिए परमेश्वर। हालेलुया, स्तुति है लॉर्ड। जो बच्चे परमेश्वर गए हैं उनको आप तैयार करके आग से भर कर लेकर जाने के लिए हम लोग विनती करते हैं परमेश्वर। आपके वचन को ले जाते समय वहां पर आग दिखना चाहिए परमेश्वर। वहां पर आपका स्तंभ परमेश्वर वहां पर रहकर आपके नाम की और आपके बच्चों की गवाही देना चाहिए परमेश्वर। आप क्रिया करने के लिए विनती करते हैं। विशेष रूप से प्रार्थना करते हैं परमेश्वर जो नाला सोपारा के अंदर जो जमीन खरीदे हैं, जो जगह खरीदे हैं परमेश्वर, उस जगह के परमेश्वर आपका नाम लो महिमा के कलीसिया वहां पर खड़ा होना चाहिए परमेश्वर। आपके नाम के बच्चे लोग परमेश्वर वहां पर आपकी आराधना करने के लिए, आपके वचन को सुनने के लिए परमेश्वर, आपके वचन के अंदर प्रतिदिन बढ़ने के लिए परमेश्वर वहां पर एक मंदिर आप बनाकर देने के लिए हम लोग विनती करते हैं परमेश्वर। वैसे परमेश्वर आपने कहा है, पौलुस ने कहा है कि हर एक व्यक्ति जो है परमेश्वर का मंदिर है। तो हालेलुया, स्तुति है लॉर्ड। हर एक के अंदर परमेश्वर आपका वचन वास करना चाहिए परमेश्वर। आपका वचन वास करके आपके आत्मा के अंदर जाने के लिए परमेश्वर आप हर एक को तैयार कीजिए, हर एक को तैयार कीजिए परमेश्वर। हमारे अंदर एक रूपांतर होना चाहिए परमेश्वर। जो वचन हम सुनते हैं वो वचन हमारे अंदर क्रिया करके परमेश्वर हमारे अंदर एक रूपांतर होना चाहिए। दिन प्रतिदिन हमारे अंदर एक बदलाव होना चाहिए परमेश्वर। हम दिन प्रतिदिन आपके तरफ बढ़ना चाहिए, आपके प्रेम की तरफ बदलना चाहिए परमेश्वर। आप हमारे अंदर क्रिया कीजिए, आशीष कीजिए, अगुवाई कीजिए परमेश्वर। जिन बच्चों ने गवाही दिया उनके लिए प्रार्थना करता हूं परमेश्वर। उन बच्चों को आपने संभाला है, उन बच्चों के अंदर क्रिया किया है परमेश्वर। उन बच्चों की जरूरतों को आपने पूरी की है, उन बच्चों को आपने अगुवाई किया है, आपके इसलिए हम आपको धन्यवाद देते हैं। और अनेक गवाहियों को आप उठाकर खड़ा करने के लिए परमेश्वर आप अद्भुत काम और चिन्ह यहाँ पर दिखाने के लिए विनती करते हैं। आशीष कीजिए, अगुवाई कीजिए। प्यारे प्रभु यीशु मसीह के नाम से मांगता हूँ। बैठेंगे। वसंत वास्तव उस वचन को फिर से पढ़िए। ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர் இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். இங்க ஒரு பொல்லாத சந்ததியை குறித்து இங்க சொல்லப்படுகிறது। पूरा संतान के बारे में यहाँ पर कहा गया है। இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது यीशु मसीह जब इस दुनिया में थे அந்த காலத்துல அந்த சந்ததியை பார்த்து சொல்லுகிறார், उस समय में उस लोगों को देखकर कहते இது हैं ஒரு பொல்லாத சந்ததி அப்படின்னு சொல்லுகிறார்। ये लोग जो बुरे लोग करके அந்த बोलते हैं। அதிகாரத்தை நீங்க மேல வாசித்து பாத்தீங்கன்னா उस अध्याय के और भी पढ़कर देखेंगे அவர் ஒரு நபருக்கு அந்த சுகத்தை சுகமளிக்கிறார்। एक व्यक्ति को चंगाई दे रहे हैं। அந்த சுகமளிக்கிறத அந்த பார்த்துட்டு वो चंगाई को देते हैं, उसको சிலர் देखकर அவரை தீர்க்கதரிசின்னு ஏற்றுக்கொள்றாங்க। कुछ लोग वैश्यता मान लेते हैं। ஆனா சிலர் அவரை பார்த்து அவர் பெல்செபூல் அப்படின்னு சொல்றாங்க। कुछ लोग उनको देख करके बेसबूल कहते हैं। அவங்களால அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியல। वो लोग तो उनको पहचान नहीं पा रहे। ஆனா அவங்க அந்த காலத்துல என்ன செய்றாங்க? वो लोग उस काल में क्या कर रहे हैं? எதிர்பார்ப்போட இருக்காங்க। एक इंतजार के साथ में बैठे। ஒரு மேசியா தேவை। उन लोगों को एक मेसिया की जरूरत ஒரு है। மேசியா வருவாருங்கிறது அவங்களுக்கு தெரியும்। वो मेसिया आएंगे बोलकर लोग जानते हैं। ஆனா அந்த மேசியாவை அவங்க சரியா தேடல। वो मेसिया को सही से खोजे नहीं। மேசியாவை சரியா தேடாததனால मेसिया को सही से खोजे नहीं, इसके लिए ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने बोले பிதாவின் நாமத்தினால வந்திருக்கிறேன், मैं अपने पिता के नाम से आया ஆனா हूँ। நீங்க என்ன செய்யல? वो भी आप लोग ने क्या நீங்க नहीं ஏற்றுக்கொள்ளலையே। मुझे स्वीकार அவர் नहीं தன்னுடைய किया। சொந்த நாமத்துல வந்தானா நீங்க என்ன செய்வீங்க? अगर कोई अपने खुद के नाम से आएगा तो आप क्या நீங்க அதை करेंगे? ஏற்றுக்கொள்வீங்க। आप लोग स्वीकार करते थे। அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தா
இருந்தாங்க அந்த ஜனங்கள். वैसा एक स्थिति में थे वो लोग। அவங்க முன்னால அவர் அற்புத அடையாளங்களை பண்ணினாரு. उनके आगे जो है अद्भुत और चिन्हों को किए थे। மலையில கொண்டுட்டு போய் எல்லாருக்கும் அந்த பிரசங்கத்தை பண்ணினாரு. पहाड़ पे लेके जाके सभी लोगों को प्रचार किया थे। அவருடைய வார்த்தையில ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை அவங்க கண்டடைஞ்சாங்க. उनके वचन के अंदर कुछ अलग बातों को देखे थे। அவர் பிரசங்கம் பண்ண அந்த காரியத்தை கேட்டுட்டு प्रचार की उस बातों को सुनकर இது நம்ம வேதபாரகரோ பரிசேயரோ இல்ல நம்ம பிரதான ஆசாரியர் சொல்ற மாதிரி இல்லையே. ये अपना याजक और परिसेयक लोग कहने जैसा नहीं है। இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. कुछ अलग से दिखाई दे रहा है। ஒரு வித்தியாசமான ஒரு உபதேசம் வருது. एक अलग से अलगपन का जो उपदेश है। அந்த உபதேசம் வல்லமையினால ஆவியினால வந்ததனால लेकिन ये उपदेश सामर्थ्य इसके साथ आने की அந்த वजह से ஜனங்கள் உட்கார்ந்து நல்லா கேட்டாங்க. और लोग बैठकर अच्छे से सुने। அவர் ஒரு வல்லமையோட ஒரு அத்தாரிட்டியோட அவங்க பிரசங்கம் பண்ணாரு. एक आपके साथ में उन्होंने प्रचार किया है। அவங்க ஒரு மேசியாவை எதிர்பார்த்தாங்க. वो लोग एक मेसिया का इंतजार किए थे। காலகாலமா தீர்க்கதரிசிகள் மூலமாக काला काल से भविष्यवाणियों के द्वारा அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக அந்த தீர்க்கதரிசனம் வந்துட்டு தான் இருந்தது. भविष्यवाणियों के द्वारा भविष्यवाणी आ रहे थे। ஒவ்வொரு காலத்திலயும் அந்த சந்ததிகளை நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமா தீர்க்கதரிசனம் வந்துச்சு. एक एक समय में जो मन फिराव बोल के भविष्यवाणी के द्वारा भविष्यवाणी आया ஏசாயா था। தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசனம் சொன்னாரு. ஏசாயா भविष्यवाणी बोले थे। ஒரு கன்னி அங்க கர்ப்பவதி ஆவா, एक कुंवारी गर्भ होगी, ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசனம் இருந்தது. एक पुत्र को जन्मेगी बोल के वहां पर भविष्यवाणी था। என்று பேரெடுங்கள் என்று उसको அதிசய करके नाम दो बोलकर அந்த இம்மானுவேல் என்று பேருங்க அப்படின்னு சொல்லி அங்க தீர்க்கதரிசனம் இருந்தது. इम्मानुएल करके नाम दो करके भविष्यवाणी था। ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்பதாக இந்த தீர்க்கதரிசனம் வந்துச்சு. लगभग यीशु मसीह जब जन्म होने के 800 साल पहले वो भविष्यवाणी आ चुका था। இந்த ஜனங்கள் மேசியா வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்புல கண்டிப்பாக இருந்தாங்க. ये लोग भी जो मेसिया आएंगे बोल के इंतजार में बैठे அந்த थे। மேசியா அவங்க மத்தியில வரும்போது लेकिन मेसिया जब उनके बीच में आए थे, இந்த தீர்க்கதரிசனம் அவங்க நடுவுல நிறைவேறும் போது ये भविष्यवाणी जब उनके बीच में जो पूरा हो रहा था, அவங்களால அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. वो लोग से उस बातों को मान नहीं सके। அவங்களால அந்த காரியத்தை என்ன செய்ய முடியல. वो लोग उस बात को क्या नहीं कर पाए, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. उसको स्वीकार नहीं कर पाए, அந்த காரியத்தை கண்டுகொள்ள முடியல. उसको देख नहीं पाए। அவங்க என்ன சொன்னாங்க? उन लोग ने क्या बोले? யோவான் 7வது அதிகாரம் 40 ல 42 வரை வாசிங்க. यूहन्ना की किताब 7वां अध्याय तो उसमें 40 से 42 तक पढ़िए। ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். மெய்யாகவே இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர்கள் இவரை கிறிஸ்துன்னு சொன்னாங்க. வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார். கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவாரு. தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேதவாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். தாவீது சந்ததியில இருந்தா கிறிஸ்து வரணும். दावीद के संतान से मसीह आना है। பெத்லகேம்ல இருந்தா கிறிஸ்து வெளியே வரணும்னு சொல்லி அங்க எதிர்பார்ப்போட இருக்காங்க. बेथलेहम से ही मसीह बाहर आना करके वो लोग इंतजार में ஆனா हैं। அதே பெத்லகேம்ல தான் அவர் பிறந்தாரு. लेकिन वही बेथलेहम में ही जन्म हुए। தாவீதின் குமாரனாக தான் அவர் பிறந்தாரு. दावीद के पुत्र के रूप में ही जन्म हुए। ஆனா அவர்களால என்ன செய்ய முடியல. लेकिन वो लोग क्या नहीं कर पाए, அவர்தான் கிறிஸ்துன்னு கண்டுகொள்ள முடியல. वही मसीह करके पहचान नहीं पाए। கடற்கரை ஓரமாக அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது गलीलिया सागर के किनारे में जब प्रचार कर रहे थे, இவர் எப்படி கலிலேயாவில இருந்து வர முடியும்? ये कैसा गलीलिया से आ सकता है? அது தாவீதின் சந்ததியில இருந்துல மேசியா வரணும். वो भी जो दावीद के संतान से मेसिया आना है, அவர் பெத்லகேம்ல இருந்துல வரணும். वो बेथलेहम से आना है। அவர் பெத்லகேம்ல பிறப்பாரு. वो बेथलेहम में जन्म ஒரு होंगे, பெரிய ராஜாவாக அவர் அவதரிச்சு வருவாரு. एक बड़ा राजा बन के आएंगे, ஒரு பெரிய மேசியாவாக அவதரிச்சு வருவாரு. वो कुछ बड़ा पर मेसिया के जैसा आएंगे। நம்ம பிரதான ஆசாரியர்கள் எல்லா சதுசேயர் பரிசேயர் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்வாங்க. अपने प्रधान याजक और सदस्य परिसेयक लोग भी उसको स्वीकार करेंगे। அவருடைய கண்ணோட்டம் எல்லாம் வேற மாதிரி இருந்தது. उनके नजर देख जो एक अलग रीत था, அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருந்ததுனால उनके जो इंतजार कुछ अलग होने की वजह से அவங்க நடுவுல கிறிஸ்து வரும்போது उनके बीच में जब मसीह आए, அவங்களால அந்த காரியத்தை கண்டுகொள்ள முடியல. वो लोग से उस बात को पहचान नहीं पाए। யானே அநேக ஒரு குருடங்க வந்து பார்த்த மாதிரி தான் அந்த கதை. कुछ अंधे लोग जो अति को देखते हैं वैसा कहानी। ஒருத்தன் காலை பிடிச்சிட்டான். एक तो पैर पकड़ लिया, காலை பிடிச்சிட்டு இது பில்லர் மாதிரி இருக்குது, யார பில்லர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னானா. पैर को पकड़ के उस अंधे ने बोला कि हाथी जो है खंबा का जैसा है। ஒருத்தன் அந்த பாடியில கை வச்சிட்டு एक कोई अगर उसके बॉडी में हाथ रखे, இது ஒரு பெரிய சுவர் மாதிரி இருக்குது அப்படின்னா एक बड़ा दीवार के जैसा है बोला। ஒருத்தன் வாலை பிடிச்சிட்டான். एक तो पूंछ को पकड़ लिया, அது ஒரு பெரிய கயிறு மாதிரி இருக்கு அப்படின்னா कुछ रस्सी के जैसा है बोला। ஒருத்தன் அந்த தும்பிக்கையை பிடிச்சிட்டான். एक जो उसका जो सूंड को पकड़ लिया, அது வந்து ஒரு பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்னா वो एक सांप की तरह है बोला। ஒருத்தன் காத்தை பிடிச்சிட்டான். एक तो कान को पकड़ा, அது ஒரு பெரிய ஃபேன் மாதிரி இருக்கு அப்படின்னா वो एक बड़ा पंगे की तरह है करके बोला। அது அவங்களால ஒரு யானை எப்படி இருக்கும், அந்த உருவம் எப்படி இருக்கும்ங்கறத அவங்களால கண்டுகொள்ள முடியல. हाथी किस तरह रहेगा बोल के उसके रूप को पहचान नहीं पाए। இன்னைக்கு கிறிஸ்துவத்துல இந்த நிலைமை ரொம்ப சாதாரணமாக போச்சுது. क्योंकि
आज मसीहों के अंदर ये बात बहुत साधारण हो गया அந்த है। காலத்துல ஆண்டவர் இந்த காரியத்தை தான் சுட்டி காட்டுகிறார். उस समय में परमेश्वर इसी बात को बता रहे हैं। கிறிஸ்துவை கொண்டு ஒரு எதிர்பார்ப்பு, மேசியா வருவார்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. मेसिया आएंगे बोल के एक इंतजार तो था, ஆனா மேசியா வந்து அந்த அடையாளங்கள் எல்லாம் அவங்க மத்தியில பண்ணும்போது, लेकिन मेसिया आके जो भी बोले वो चिन्ह को करने के समय, அந்த அற்புத காரியங்கள் எல்லாம் பண்ணும்போது अद्भुत बातें सब करने के समय, அவங்க அந்த சந்ததியால அதை கண்டுபிடிக்க முடியல. समय का संतान जो पहचान नहीं पाए, அவங்களால அந்த மேசியாவை கண்டுகொள்ள முடியல. वो लोग से उस मेसिया को पहचान नहीं पाए। குருடர்கள் எப்படி யானையை கண்டுபிடிக்க முடியலையோ, ऐसा ये अंधे लोग जो हाथी को पहचान नहीं அதே पाए, போல அவங்களும் குருடர்களாக காணப்படுறாங்க. उसी तरह वो लोग भी अंधा दिखाई दे रहे हैं। ஆனா लेकिन அங்க ஒரு கூட்டம் அவர் பின்னால இருந்தது பாருங்க. एक जोड़ उनके पीछे था। அவர் ஒரு देखिए, நாள் தான் அவங்க சீஷர்களை கூப்பிட்டு கேட்டாரு, एक दिन अपने शिष्यों को बुलाकर पूछे நீங்க என்னை குறித்து என்னமா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, कि भाई आप लोग मेरे बारे में क्या कहते हैं? जब पूछे तो அது சிலர் மோசேங்கிறாங்க, कुछ लोग मूसा कहते சிலர் हैं, எலியாங்கிறாங்க. कुछ लोग एलिया बोलते ஆனா हैं, நீங்க என்ன சொல்றீங்க? लेकिन आप लोग क्या बोलते அதுதான் हैं? அவருக்கு வேணும். वही उसको அப்போ चाहिए। பேதுரு எழுப்பி அங்க என்ன சொல்றாரு? पेत्र उठकर वहां पर क्या बोलते நீங்க हैं? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அங்க அறிக்கையிடுறாரு. आप जीवित परमेश्वर के पुत्र जो मसीह करके कबूल करते हैं। அது பேதுருக்கு எப்படி தெரியும்? वो पेत्र कैसा जाना? அது பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு. पेत्र को परमेश्वर ने दिया हुआ அந்த एक இயேசுவை சொல்லும்போது சொல்லுகிறார், बोलने के समय बोलते हैं, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். इस पत्थर के ऊपर मेरा कलीसिया बांधूंगा बोलते हैं। பேதுருக்கு அர்த்தம் வந்து கல்லுதான். पेत्र का मतलब जो है पत्थर। ஆனா அந்த பேதுரு மேல சபையை கட்டுறது கிடையாது. पेत्र को ऊपर कलीसिया बांधते नहीं है। கத்தோலிக்க மதத்தை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, कैथोलिक मार्ग को लेंगे तो அந்த பேதுருக்கு மேலதான் ஆண்டவர் சபையை கட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விசுவாசம். वो पेत्र को ऊपर ही उस कलीसिया बांधा करके उनका विश्वास। மற்ற ஸ்தாபனங்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா, और स्थापना को लेंगे तो அவர் ஒரு பெரிய பாறை மேலதான் அந்த கல்லு மேலதான் அந்த கட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கிறாங்க. बड़ा पहाड़ या पत्थर के ऊपर बांधे करके वो विश्वास ஆனா அந்த करते हैं। கல்லு என்னது? वो पत्थर क्या அது है? அந்த வெளிப்பாடு. वो उस प्रतिकरण அந்த வெளிப்பாடு மேலதான் என்ன செஞ்சிருக்கிறாரு? प्रतिकरण के ऊपर ही उन्होंने क्या किया? அந்த தேவன் தன்னுடைய சபையை எழுப்பியிருக்கிறாரு. परमेश्वर अपने कलीसिया को उठाए हैं। இயேசுவின் காலத்துல எப்படி அந்த ஜனங்கள் குருட்டாட்டமாக இருந்தாங்களோ, यीशु के समय में जैसा लोग जो अंधापन के अंदर थे, இன்னைக்கும் ஜனங்கள் அதே போல குருட்டாட்டத்துல தான் இருக்காங்க. आज भी लोग उसी तरह के अंधापन में है। அவங்களால அந்த வெளிப்பாடு புரிஞ்சு கொள்ள முடியல. वो लोग से उस प्रतिकरण को समझ नहीं पा அந்த रहे, வெளிப்பாடு அவங்களால கண்டு கொள்ள முடியல. उस प्रतिकरण को लोग देख नहीं पा रहे, அவங்க கண்டு கொள்ளாததுனால वो लोग नहीं पहचानने की वजह அவங்களால से ஏற்றுக்கொள்ள முடியல. वो लोग स्वीकार नहीं कर पा நீங்க रहे। எவ்வளவுதான் சொல்லி பாருங்க சத்தியத்தை, आप कितना भी सत्य को बोल कर அவங்களால देखिए, ஏற்றுக்கொள்ள முடியாது. लेकिन वो लोग स्वीकार नहीं कर पा रहे। ஆண்டவர் எதுவரை கிரியை செய்யலையோ परमेश्वर जब तक क्रिया नहीं करते हैं, அதுவரை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. तब तक वो लोग स्वीकार कर ही नहीं ரொம்ப पाएंगे। கல்லாக இருப்பாங்க, बहुत अच्छा तो रहेंगे, ரொம்ப கல்லாக தான் இருப்பாங்க. बहुत पत्थर रहेंगे। நீங்க எவ்வளவுதான் சொல்லி பாருங்க, आप कितना भी क्या कर देखिए, அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. वो लोग स्वीकार कर ही नहीं पाएंगे। இயேசுவின் காலத்துல இருந்த அதே சந்ததி, यीशु के समय में था वही அதே संतान, பொல்லாத சந்ததி, वही बुरा அதே संतान, குருட்டாட்டத்துல உள்ள சந்ததி वही अंधापन की இந்த संतान காலத்துலயும் இருக்குது. इस काल में भी அந்த रहता है। காலத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? उस काल में उन लोग ने क्या किए? அத கீழ படிங்க, 31வது வசனத்தை வாசிங்க. उसके नीचे 31 वचन में पढ़िए। என் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்ட பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. यीशु मसीह क्या बोलते हैं அந்த देखिए, பொல்லாத சந்ததி என்னத்தை தேடிட்டு இருந்ததா? बुरा संतान क्या खोज रहे ஒரு थे? அடையாளத்தை தேடி கொண்டு இருந்ததா? एक चिन्ह को खोज रहे அந்த थे। அடையாளத்தை அவங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் தேவை. उन लोग को एक चिन्ह चाहिए। மேசியா, இவர்தான் மேசியா அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை தேடி கொண்டு இருக்காங்க. यही मेसिया बोल के एक चिन्ह को खोज रहे ஆனா हैं। ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? लेकिन परमेश्वर क्या बोलते हैं? யோனா அந்த 30வது வசனத்தை வாசிங்க. 30 वचन को पढ़िए। யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல, யோனா எப்படி நினிவே பட்டணத்துக்கு அடையாளமாக இருந்தாரோ, மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருப்பார். मनुष्य के पुत्र इस संतान के लिए चिन्ह रहेंगे। எப்படி அந்த அடையாளம் மேட்ச் ஆகுது? वो चिन्ह कैसा जो मैच हो रहा है? யோனா எப்படி நினிவே பட்டணத்துக்கு அவர் ஒரு அடையாளமாக இருந்தார்? योना निनिवे शहर के अंदर कैसा एक चिन्ह था? எப்படி மனுஷகுமாரன் வந்து இந்த சந்ததிக்கு அவர் அடையாளமாக இருக்க போகிறார்? मनुष्य का पुत्र ये संतान के लिए कैसा चिन्ह रहने वाले யோனா हैं? ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி योना परमेश्वर के वचन को तोड़कर நினிவே பட்டணத்துக்கு போறதுக்கு பதிலாக निनिवे शहर में जाने के बदले में பிடிச்சு தர்ஷீஷுக்கு போயிட்டாரு. वो जो जहाज पकड़ के दर्शी चले गए। அங்க கடல்ல ஒரு பெரிய புயல் வந்த நேரத்துல सागर के अंदर एक तूफान आया उस समय என்னை में, தூக்கி கடல்ல போட்டுருங்கப்பா, मुझे उठा के सागर में डाल दो, என் நிமித்தமா தான் இந்த புயல் வந்திருக்குது, मेरे वजह से ये तूफान आया है, அதனால என்னை தூக்கி
सागर में डाल दो, என்னை தூக்கி கடல்ல போட்டீங்கன்னா இந்த புயல் வந்து அப்படியே நின்றும். मुझे उठा के समुद्र में डाल देंगे तो तूफान रुक जाएगा। அந்த நேரத்துல அவரை தூக்கி கடல்ல போடுறாங்க. उस समय में उनको उठा के जो समुद्र में डाल रहे हैं, கடல்ல போட்ட நேரத்துல समुद्र में डालने के समय में பெரிய மீன் யோனாவை விழுங்கிட்டது. वहां पर एक बड़ा मछली योना को अपना ले लिया। யோனா எங்க இருக்காரு? योना अभी कहां पर है? மீன் வயித்துல இருக்காரு. मछली के पेट के अंदर है। எத்தனை நாள்? कितना दिन? 3 நாள் 3 ராத்திரி. 3 दिन 3 रात। அதே போல தான் இங்க மனுஷகுமாரனுடைய அந்த அடையாளமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. उसी तरह इस मनुष्य का पुत्र का उदाहरण भी रहेगा करके बता रहे சிலுவையில ஏத்துனாங்க. परमेश्वर भी क्रॉस में चढ़ाए। சிலுவையில ஏத்தி அவரை எங்க வச்சிருந்தாங்க? क्रॉस में चढ़ा के उसको कहां पर रखे थे? கல்லறையில வச்சிருந்தாங்க. कब्रिस्तान में उनको रखे थे। யோனா எப்படி மீன் வயித்துல இருந்தாரோ योना जैसा मछली के पेट में था, அதே போல இவரையும் கல்லறையில வச்சிருந்தாங்க. उसी तरह इनको भी जो कब्रिस्तान के अंदर रखे थे। लेकिन அந்த மூணாவது நாள் उस तीसरा दिन அதிகாலையில सुबह में ஆண்டவர் உயிர் தெழுந்து அந்த மரணத்தை ஜெயித்து வெளியே வந்தார். परमेश्वर जी उठकर मौत की विजय पाकर आए। எப்படி யோனாவுக்கு அந்த யோனாவுடைய காலத்துல அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டிருந்ததோ जैसा योना के समय में वो चिन्ह दिया गया था, அந்த சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம் उस संतान को दिया அதே गया वो போல चिन्ह। இயேசுவின் காலத்திலேயும் उसी तरह यीशु के समय में மனுஷகுமாரனுக்கு ஒரு அடையாளமாக மனுஷகுமாரன் ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறார். मनुष्य का पुत्र एक चिन्ह के रूप में दिया जा रहा அந்த है। காரியங்களை ஆண்டவர் அங்க சுற்றி காட்டிட்டு போறார். इस बातों को परमेश्वर वहां पर इंडिकेट कर रहे हैं। இருந்தாலும் அந்த ஜனங்கள் அதை கண்டுகொள்ள முடியல அவங்களால. वो भी जबी के लोग पहचान नहीं पा रहे थे। அது பேரு 31வது வசனத்துல அவர் சொல்கிறார் பாருங்க. इसके बाद 31वें वचन में बोलते हैं தென் தேசத்து ராஜஸ்திரீ पूर्व के जो राज दक्षिण के जो स्त्री ராஜஸ்திரீ राजा रानी ஓ தக்ஷின் அந்த சவுத்துக்குள்ள அந்த தென் தேசத்து அந்த ராஜஸ்திரீ ஆனவள் वो दक्षिण के जो राजा के जो रानी जो है எழுந்தல்ல வெளியே வருவா அப்படின்னு சொல்லுறாரு. वो जी उठने में आएगा करके बोलते हैं। தென் தேசத்து ராஜஸ்திரீ யாரு? ये उस उधर के जो राजा की जो रानी कौन है? இந்த தென் தேசத்து ராஜஸ்திரீக்கு சாலமோன் காலத்துல என்ன காரியங்கள் நடந்தது? सालोमोन के समय में उस स्त्री को क्या हुआ था? அந்த காரியத்தை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா उस बातों का अगर देखना है तो 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் पहला राजा की 10वां अध्याय முதல் வசனத்தை வாசிங்க. पहला वचन में पढ़िए। கர்த்தருடைய நாமத்தை குறித்து கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்த்தங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். जब शीबा की रानी ने यहोवा के नाम के विषय सुलेमान की कीर्ति सुनी तो वो कठिन कठिन प्रश्नों से उसकी परीक्षा करने को चल पड़ी। இங்க பாருங்க, यहाँ पर देखिए, இங்க சேபா यहाँ पर जो सेबा சேபா தேசத்து அந்த ராஜஸ்திரி அங்க வரா. सेबा देश की रानी वहां पर आ रही है। அங்க சேபா தேசத்து ராஜஸ்திரி वो सेबा की जो रानी எதை பத்தி கேள்விப்படுறா? किस चीज के बारे में सुन रही है? கர்த்தருடைய நாமத்தை குறித்து அங்க கேள்விப்படுறா. परमेश्वर के नाम को वहां पर सुनती है। அந்த கர்த்தருடைய நாமம் ரொம்ப வல்லமையான நாமம். परमेश्वर के नाम बहुत सामर्थ्य नाम है। அந்த தேசத்துக்கு யாராவது ஒருத்தர் போயிருப்பாங்க எருசலேம்ல இருந்து. उस देश के अंदर जेरूसलम से कोई गए हुए तो இந்த எருசலேம் ட்ரேட் பண்றவங்க பிசினஸ் பண்றவங்க ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டு போவாங்க. जो बिजनेस करते हैं कि एक देश छोड़ के और एक देश में जाते हैं, அப்படிப்பட்டவங்க என்ன இந்த எருசலேம் நகரத்துல போய் वैसे लोग जेरूसलम शहर में जाकर சாலமோன் காலத்துல நடந்த எல்லா நன்மையான காரியங்களை பார்த்துட்டு सालोमोन के समय में वो भलाई की बातों को देखकर எவ்வளவு செழிப்பான தேசமாக இருக்குது, कितना हरियाली के देश है, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்கன்னு கண்டு कितने आशीष के लोग करके देखकर தன்னுடைய தேசத்துக்கு போனதுக்கு பிறகு अपने देश में जाने के बाद அந்த தேசத்து ராணி கிட்ட சொல்றாங்க. उस देश की रानी से बोलते हैं, அந்த தேசத்து ராணி கிட்ட சொல்லும்போது देश की रानी से நாங்க बोलते हैं, समय இப்படி ஒரு தேசத்துக்கு போயிருந்தோம். हम लोग इस तरह के एक देश में गए थे, அது இஸ்ரேல் தேசமாக இருக்குது. वो इस्राएल देश है, அதனுடைய ராஜா வந்து ரொம்ப வல்லமையாக இருக்கிறாரு. उनके जो राजा जो बहुत सामर्थ्यवान அந்த है, தேசத்துல ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. उस देश के लोग बहुत आनंदित है, அவங்களுக்கு எந்த ஒரு காரியத்துக்கும் தேவையில்லை. उनको और कोई चीज की जरूरत नहीं है, அவங்க இருக்கிறதுல ரொம்ப திருப்தியாக இருக்கிறாங்க. उनके पास जो है उसमें एकदम आनंदित है, எந்த தேசத்துக்குடியும் அவங்களுக்கு எந்த சண்டையும் கிடையாது. कोई देश के साथ में उनको कोई जो झगड़ा नहीं है, அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறாங்க. वो लोग सब कोई एकता के अंदर है, மத்த தேசத்துல இருந்து எல்லாரும் அவங்களுக்கு வெகுமதியான காரியங்களை அவங்களுக்கு பிரசன்ட் பண்றாங்க. और देश में से उन लोगों के लिए गिफ्ट ले जाके दे रहे हैं। அந்த தேசத்துல தேவனுடைய நாமத்தை குறித்து, उस देश के परमेश्वर के नाम के बारे தேவனுடைய में, பிரசன்னத்தை குறித்து परमेश्वर के प्रसन्नता के बारे में அந்த ஜனங்கள் போய் அவருடைய சேவாட்டுடைய ராணிகிட்ட சொல்றாங்க. वो लोग जाके की सेवा के जो रानी से बोलते हैं, விசுவாசம் எப்படி
வருதுன்னு பாருங்க. विश्वास कैसा आता है देखिए, வார்த்தைகள் கரெக்ட்டா ஜோடு வருதும். वचन जो बराबर जुड़ता है। விசுவாசம் எப்படி வருதா? विश्वास कैसा आता है? கேள்வியினால் வரும். सुनने से आता है। விசுவாசம் கேள்வியினால வரும்னா विश्वास अगर सुनने से आता பழைய है, ஏற்பாட்டுல அந்த நிழல் எப்படி கரெக்ட்டா பொருந்துன்னு பாருங்க. पुराना करार के अंदर चाव जैसा அந்த चलता சேவா ராணிக்கு அந்த காரியங்கள் கேட்டபோது सेवा की जो रानी जो उस बात को सुनने के साथ, இப்படி ஒரு தேசம் இருக்குமா? ऐसा भी एक देश होगा क्या? அந்த ஜனங்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்க கூடுமா? वहाँ के लोग इतना आनंद रह सकते हैं அந்த क्या? தேசத்துல எந்த ஒரு யுத்தமுமே கிடையாதா? उस देश के अंदर कोई युद्ध नहीं है क्या? அந்த ராஜா எப்படி இருக்க ரொம்ப நல்லா இருக்கறாருன்னு சொன்னாங்களே. और राजा बहुत अच्छे से है करके बोले, மகிமையாக இருக்கறாருன்னு சொன்னாங்களே. महिमा के अंदर है அந்த बोले, தேசத்தினுடைய தேவன் ரொம்ப பெரிய தேவன்னு சொன்னாங்களே. उस देश के परमेश्वर बहुत बड़ा परमेश्वर बोले, அந்த தேவன் முன்னால யாருமே நிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்களே. परमेश्वर के आगे कोई खड़े नहीं हो सकता करके बोलते हैं। அவருடைய மகிமை ரொம்ப ரொம்ப பிரஸ்தாபமானதுன்னு சொல்றாங்களே. उनका महिमा बहुत प्रस्ताव करके बोलते हैं। இது எப்படிப்பட்ட தேவமா இருக்கும்? ये कैसा परमेश्वर हो सकता है? இது எப்படிப்பட்ட ஒரு தேசமாக இருக்கும்? ये किस तरह के एक देश हो இது सकता है? எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கும்? ये लोग किससे कैसे இந்த लोग हैं? தேவன் யாரு? ये परमेश्वर அது कौन है? நாம என்னது? उनका नाम क्या அதை है? அறிஞ்சு கொள்ளணும். उसको मैं जान लेना चाहिए। அது கேட்ட பிறகு उसको सुनने के बाद அவளுக்குள்ள ஒரு தாகம் வருது. उसके अंदर एक प्यास आ रहा அந்த है। தாகம் அவளை என்ன செய்யுது? वो प्यास उसको क्या कर रहा है? இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் போகணும். इजराइल देश में मुझे जाना இவங்க है। சொன்ன காரியங்கள் எல்லாம் நானும் பார்க்கணும். ये लोग जो बोले उस बातों को मैं भी ஏன்னா देखना என் है, தேசத்துல இந்த காரியங்கள் எல்லாம் இல்லையே. क्योंकि मेरे देश में इस तरह की बातें नहीं அந்த है। ராஜா ரொம்ப பெரிய ஞானின்னு சொல்றாங்க. और राजा बहुत बड़ा ज्ञानी करके बोलते हैं। என்னையோட பெரிய ஞானியாக இருக்க முடியுமா? क्या मुझसे बड़ा ज्ञानी हो அந்த सकता है? காரியங்கள்லாம் அவளுக்குள்ள மனசுல வந்திருக்கலாம். वो बातें उसके मन में आया होगा। அவங்க போய் நின்று वो वहाँ जाके அவங்களுடைய அந்த மினிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கலாம். वो अपने मंत्रियों से पूछा இப்படி होगा, இப்படி ஒரு தேசம் இருக்குது. इस तरह के एक देश है, அத பத்தி இந்த ஜனங்கள் இப்படி சொல்றாங்க. उसके बारे में ये लोग इस तरह நம்ம बोले। தேசத்து ஜனங்கள் அந்த ராஜ்யத்துக்கு போயிருக்காங்க. अपने देश के लोग वहाँ पर गए, அங்க போயிருக்கும் போது இப்படி காரியங்களை அவங்க பார்த்திருக்காங்க. वहाँ गए थे तभी इस तरह के बातें वो लोग देखा है। இது ரொம்ப விசித்திரமா இருக்குது. बहुत विचित्र है। இது நம்ம தேசத்துல நடக்கிற மாதிரி இல்லையே. ये अपने देश में होने जैसा नहीं நம்ம है। தேசத்துல இன்னும் போர் யுத்தங்கள் இன்னும் நிறைய சண்டைகள் நிறைய பிரச்சனைகளோட நம்ம இருக்கோமே. अपना देश बहुत समस्या के साथ युद्ध के अंदर भरा पड़ा ஆனா है। அந்த தேசத்துல ஒரு சமாதானம் இருக்குது. उस देश में एक समाधान அந்த है। காரியத்தை நான் பார்க்கணும் उस बातों को मैं देखना है। அப்படின்னு சொல்லும்போது ऐसा कहने की அந்த समय மினிஸ்டர்ஸ் அவங்கள போட்டு இருப்பாங்க. वहाँ के जो मंत्रियां वहाँ जाने நிச்சயமாக देते போட்டு हैं, இருக்க மாட்டாங்க. जरूर नहीं जाने அப்படி देते। எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ऐसा कुछ नहीं அவங்க है। பார்த்திருக்கிறதெல்லாம் சரியாக இருக்காது. वो लोग देखे वो सही से नहीं होगा, அவங்கெல்லாம் சரியா பார்த்திருக்க மாட்டாங்க. सही से देखे नहीं அப்படி होगा। ஒரு சண்டை இல்லாம யுத்தம் இல்லாம ஒரு நாளும் இருக்க முடியாது. ऐसा बिना युद्ध का कोई देश नहीं हो सकता அப்படின்னு है। சொல்லி அவங்க ஒரு நெகட்டிவான ஒரு காரியத்தை அங்க சொல்லிருப்பாங்க. ऐसा कुछ बातों को लोग बोले हुए हैं। இருந்தாலும் அந்த ராணிக்கு என்ன तो भी उस रानी को क्या हो रहा है? இல்ல இவங்க பார்த்துட்டு வந்து சொல்லிருக்காங்க. नहीं है, ये लोग நான் देख के आके எப்படி बोले, செய்யணும்? मैं भी क्या करना நான் है? போய் பார்க்கணும். मुझे जाके देखना தன்னுடைய है। தன்னுடைய தேசத்துல அந்த கோயிலுக்கு போயிருப்பா. अपने देश के मंदिर में गई थी होगी, அங்க உள்ள அந்த பூஜாரியை பார்த்திருப்பா. वहाँ के पुजारी को देखी हुई है। இப்படி இப்படி நான் ஒரு தேசத்துக்கு போகணும். इस तरह एक देश के जाना है। அங்க உள்ள கடவுள் ரொம்ப பெரிய கடவுள் சொல்றாங்க. वहाँ के परमेश्वर बहुत बड़ा परमेश्वर அவர் बोलते நிறைய हैं, ரொம்ப வல்லமை உள்ள கடவுள் என்று சொல்றாங்க. बहुत सामर्थ्यवान परमेश्वर बोलते हैं, அவர் ரொம்ப நல்ல அதிசயங்களை செய்கிற தேவன் என்று சொல்றாங்க. बहुत அதிசय करता कि परमेश्वर बोलते हैं। அது உண்மையாக அப்படி இருக்குமா? वो सच में ऐसा हो सकता है அந்த क्या? பூஜாரி என்ன சொல்லிருப்பாரு? वो पुजारी क्या कहे होंगे? நம்ம தேவனோட வேற தேவன் யாருமே வல்லமை உள்ள தேவன் கிடையாது. अपना परमेश्वर से बड़ा परमेश्वर அப்படி कोई नहीं है। இருக்கிறதுக்கு எந்த ஒரு இதுமே கிடையாது. ऐसा होने का कोई चांस नहीं அப்படி है। இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிருப்பாரு. ऐसा हो ही नहीं सकता बोले होंगे। இருந்தாலும் तो भी எல்லா எதிர்ப்புக்கு மத்தியிலும் सभी खिलाफ के बीच में அந்த ராணி அங்க போகணும்னு ஆசைப்படுறா. वो रानी वहाँ जाने के அந்த लिए चाह தேசத்தை सकती நான் है। பார்க்கணும். उसको मैं देख अपन देख அந்த தேசத்தை நான் பார்க்கணும். उस देश को मुझे देखना அந்த है। தேசத்துல இருக்க அந்த சமாதானத்தை நான் அனுபவிக்கணும். उस देश के समाधान को मैं भी अनुभव அந்த करना है। ராஜா ரொம்ப பெரிய ஞானிங்கறாங்க. वो राजा बहुत बड़ा ज्ञानी बोलते அவர் हैं। எவ்வளவு பெரிய ஞானிங்கறத நானும் वो பார்க்கணும். कितना बड़ा ज्ञानी करके मुझे भी देखना அந்த है। தேவனுடைய நாமத்தை நானும் அறிந்து கொள்ள வேண்டும். उस परमेश्वर के नाम को मुझे भी जानना அவளுக்குள்ள है। இருக்கிற அந்த தியாகம் அந்த 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 தாகம் उसके अंदर के वो प्यास அவளை என்ன செய்து उसको क्या करता है? இஸ்ரவேல் தேசத்துக்கு நேராக அவளை கொண்டு போகுது. इजराइल देश के होर उसको लेके जाता है। வெகுமதியான காரியங்களை கொண்டுட்டு போறா. कुछ गिफ्ट सम्मान को लेके जा रही है। நிறைய பொண்ணு நிறைய ஸ்பைசஸ் நிறைய காரியங்களை ஒட்டகத்துல ஏத்திட்டு அவ போறா. बहुत सोना चांदी ऊंट के ऊपर चढ़ा के लेके जा रही है। இது எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கும்? ये कैसा राजा ரொம்ப होगा? பெரிய ஞானிங்கறாங்க. इतना बड़ा ज्ञानी நான் बोलते நிறைய हैं। கேள்வி வச்சிருக்கிறேன். मैं बहुत जो क्वेश्चन रखा ஏதாவது हूँ, ஒரு கேள்வியில இந்த ராஜாவை மடக்கிரணும். कुछ तो भी क्वेश्चन में उस राजा को रोक दूंगा। அந்த ஏரியால இவங்க சொன்னதெல்லாம் சரியாக இருக்குமாங்கறத பாக்குறதுக்கு அங்க போறா. उस जगह पे जो बोलते हैं लोग सब सही होगा करके देखने அந்த के लिए இடத்துல जाती है। போகும்போது वहाँ पर जब गई थी,
அந்த 1 ராஜா 10வது அதிகாரத்துக்கு வாங்க. उस पहला राजा के 10वां अध्याय में கீழ आइए, வாசிங்க 2வது வசனம். दूसरा वचन को पढ़िए। மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தான். அவன் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தான். அவருடைய மனசுல இருக்க எல்லாவற்றையும் குறித்து அங்க பேசுறா. उसके मन के अंदर जो कुछ है उस सब चीज के बारे में बात அவன் மனசுல करती है, இருக்க காரியங்கள் எல்லாத்தையும் அங்க கேக்குறா. अपने मन के बातें सब पूछती है। அப்படி கேட்கும்போது ऐसा पूछने के समय அந்த கீழ வாசிங்க. அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். எல்லாவற்றையும் அங்க விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஆ. ஒன்றாயிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. ஒரு காரியமும் அங்க மறைபொருளாக இல்ல. कोई भी बात वहां छुपावा नहीं है। அவனுக்கு சாலமோன் ராஜாவுக்கு மறைக்கப்பட்ட ஒரு காரியமும் இல்ல. सालोमोन राजा से जो छुपाया गया कोई बात नहीं அந்த है। சேபாவுடைய ராணி எல்லா காரியத்தையும் கேட்டா. सेबा की रानी उससे सब बातें पूछी। அவளால முடிஞ்ச அளவு அவளுக்கு எவ்வளவு ஞானம் இருந்ததோ எல்லாத்தையும் கேட்டா. उसके अंदर जितना ज्ञान था वो सब चीज के बारे में पूछी। ஆனா இங்க சாலமோன் ராஜா, लेकिन वहां के जो सालोमोन राजा தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்ற ஒரு ராஜா, परमेश्वर के पास से ज्ञान को पाया हुआ एक அந்த राजा, சேபாவின் ராணி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் वो सेवा की जो रानी जो पूछे हर एक पूछ को அவர் சரியாக பதில் கொடுத்தார். उन्होंने सही से जवाब दिए। ஒரு காரியமும் அவங்க விடுபடல அப்படின்னு சொல்றா. एक भी बात छूटा नहीं है, அவங்க ஒரு காரியமும் விடுபடல. कुछ बात छूटा नहीं है। அதுக்கப்புறம் அந்த ராணி அந்த தேசத்தை பார்க்க போறா. उसके बाद रानी उस देश को देखने சாலமோன் जाती है। கட்டின கட்டடத்தை அவருடைய வீட்டை பார்க்கறா. सालोमोन ने बांधा उस घर को देखती है, அந்த தேசத்து ஜனங்களை அவ பார்க்கறா. उस देश के लोगों को देखती है, சாலமோனுடைய அந்த வேலைக்காரங்களை அவ பார்க்கறா. उस सालोमोन के नौकरों को देखती है, அவங்க வச்சிருக்கிற அந்த டேபிள், அந்த டைனிங் டேபிள் எல்லாம் பார்க்கறாவா. वहां पर रखा गया टेबल वगैरह हर चीज को देखती है। சாலமோன் தன்னுடைய வீட்ல எப்படி வாராரு, எப்படி போறாரு, how he conducts himself, எப்படி வாராரு போறாரோ, ओ सालोमोन राजा अपने घर के अंदर किस तरह आ रहे हैं, किस तरह जा रहे हैं, ये सब எப்படி தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக அவர் ஒரு மாதிரியாக இருக்கிறார். जैसा अपने लोगों के बीच में भी सामने भी वो किस तरह है, இந்த காரியத்தை அவ பார்த்த பிறகு ये सब बातें को देखने के बाद அவளுக்கு என்ன இல்ல, उसको क्या नहीं है। அவளுக்குள்ள அந்த வசனத்தை வாசிங்க. उस वचन को पढ़िए, வாசிங்க 6 வசனம். ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. மெய்யாயிட்டது. நான் வந்து ஆ. அதை என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. ஆ. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். அவர் பாதி கூட எனக்கு அறிவிக்கப்படலப்பா. उन्होंने बताया उसमें आधा बात भी मुझे बताया ஆனா नहीं இங்க गया। நான் கேட்டதோட वहां पर मैं सुना उससे ரொம்ப बढ़कर அதிகமாக உங்களுடைய ஞானம் இருக்குது. बहुत ज्यादा आपके ज्ञान है। நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை ஆ. பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாய் இருக்கிறது. ஆ. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். ஆ. எப்போதும் உமக்கு முன்பாக நின்று ஆ. உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். ஆ. உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க ஆ. உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. ஆ. கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் ஆ. நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றால் அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் ஆ. மிகுதியான கந்தவர்க்கங்களையும் ரத்னங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்தவர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. பிற்பாடு ஒரு காலமும் வரல. उसके बाद कभी नहीं आया। அவ எவ்வளவு அந்த காரியங்களை பார்த்து वो कितना वहां के बातों को देखकर சந்தோஷப்பட்டிருப்பா. आनंदित हुई होगी। தேவனுடைய நாமத்தை குறித்து சாலமோன் சொல்லிருப்பாரு. परमेश्वर के नाम के बारे में सालोमोन கர்த்தருடைய बोले, நாமம் பலத்த துருகம். परमेश्वर के नाम बलवान है। நீதிமான் அதற்குள்ளாக பிரவேசித்து எப்படி இருக்காங்க? धार्मिकता लोग उसके अंदर प्रवेश करके कैसा रहते हैं, அவங்க நிம்மதியாக இருக்காங்கப்பா. और वो शांत से रहते அந்த हैं। கர்த்தருடைய நாமத்தை குறித்து அவங்க அறிவிச்சிருப்பான். उस परमेश्वर के नाम के बारे में தேவனுடைய बताया நாமத்தை होगा। குறித்து அங்க அறிவிச்சிருப்பான். परमेश्वर के नाम के बारे में தேவனுடைய बताया होगा। வல்லமைகளை குறித்து அறிவித்திருப்பான். परमेश्वर के सामर्थ्य के बारे में बताया தன்னுடைய होगा। முற்பிதாக்கள் காலத்துல எப்படி தேவன் வழிநடத்தினாரோ, अपने जो पहले के पिता के समय में जैसा परमेश्वर रास्ता चलाए தாவீது थे, எப்படி கோலியாத்தை வீழ்த்தினாரோ, दावीद जिस तरह गोलियत को गिराए थे, மோசேவின் காலத்துல எப்படி அவங்க சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்தாங்களோ, मूसा के समय में लाल समुद्र को पार करके कैसा आए தேவன் थे, செய்த ஒவ்வொரு அதிசயமான காரியங்களையும் परमेश्वर ने किया हर एक अतिशय बातों को। அந்த இடத்துல சேபா ராணிக்கு அவன் சொல்லியிருந்தானா, उस जगह पे सेवा रानी को उससे वो बोले हुए थे, சேபா ராணி அவன் கேட்ட காரியங்களோட सेवा की रानी जो सुनी थी बात से, அங்க அவ பார்த்த காரியங்கள் என்ன செய்தது? वहां पर देखे बातें क्या हुआ, ரொம்ப அதிகமாக இருந்தது. बहुत ज्यादा था। அதனால इसके वजह से லூக்கா 11வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. लूका 11:31 को अभी पढ़िए।
இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. यहाँ पर परमेश्वर क्या बोलते हैं देखिए, ஆயுதம் தரித்த பகவான் தன் அரண்மனையை காக்கிற போது இல்ல 11:31 தென் தேசத்து ராஜஸ்திரீ தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆ. ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இந்த சந்ததியாரோடு எழுந்து நிற்பார் சொல்லிங்க வேதத்தை சொல்லுது. சுமத்துவாள். குற்றம் சாட்டுவான்னு சொல்லிங்க சொல்லுது. वो गुनाह बताएगी நியாய தீர்ப்பு நாள்ல என்ன நடக்குமா? जजमेंट के दिन में क्या होगा, இந்த ராஜஸ்திரீ என்ன செய்வார்? ये जो रानी क्या करेगी, எழுந்து நிற்பார். उठ की खड़ी होगी, ஏன் எழுந்து நிற்பார்? क्यों उठ की खड़ी அந்த होगी, சாலமன் சொன்ன எல்லா காரியங்களையும் கேட்டு वो सालोमन ने बोला वो सभी बातों को सुनकर அவ சாலமனுடைய தேவனை, वो सालोमन के परमेश्वर को, சர்வ வல்லமையுள்ள தேவனை, सर्वशक्तिमान அந்த परमेश्वर को, யெகோவா தேவனை उस यहोवा परमेश्वर அவ को ஏற்றுக்கொண்டு वो स्वीकार करके அவ மனம் திரும்பி वो मन फिरा के அவ தன்னைத்தானே யெகோவா தேவனை தனக்கு தேவனாக ஏற்றுக்கொண்டாள். वो यहोवा परमेश्वर को अपना परमेश्वर मान அவ ली, ஏற்றுக்கொண்டதுனால वो अपनाने की वजह से அந்த காலத்துல தேவன் செஞ்ச எல்லா காரியத்தையும் கண்டு उस समय में परमेश्वर ने किया हुआ सभी बातों को எல்லா लेकर தீர்க்கதரிசனங்களையும் அறிஞ்சு सभी भविष्यवाणियों को जानकर இங்க வரும்போது நியாய தீர்ப்புல வரும்போது जब जजमेंट में आए இந்த சந்ததியை அவ நியாய தீர்ப்பான்னு சொல்லிட்டு வருது. इस संतान को वो न्याय करेगी बोल के आया। क्यों, எல்லா தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் மேசியா குறித்து அங்க சொல்லப்பட்டு வந்தது. सभी भविष्यवक्ता के द्वारा मेसिया के बारे में जो बोला गया तो आया இயேசுவின் था, காலத்துல இருந்த அந்த சந்ததி लेकिन यीशु के समय में था அந்த वो மேசியா संतान, அவங்க நடுவுல நிக்கும் போதும் मेसिया उनके बीच में खड़े थे, அவங்களால तब அவரை என்ன செய்ய முடியல, भी उसको क्या नहीं कर पाए, கண்டுகொள்ள முடியல. पहचान नहीं पाए। இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. आज वैसा एक स्थिति இன்னைக்கு है, ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து நம்ம இருக்கோம். परमेश्वर के आगमन के इंतजार में अपन அவருடைய है, வருகையில நம்ம எப்படினாலும் போயிடணும். उनके आगमन में अपन कैसा तू भी जाना அவருடைய है, வருகை வரப்போகுதுங்கிறது வேதத்துல திட்டவட்டமாக எழுதி வச்சிருக்குது. उनके आगमन आने वाला है करके और कलाम के अंदर लिखा है, वो वो जिस तरह उठ के गए அவரே थे இறங்கி வருவார். वैसा ही उतर के आएंगे, அவர் நம்மளை கொண்டு போக போறார். वो अपन लोगों को लेके जाने वाला ஆனா है। நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? हम तैयार में है क्या, கீழே பார்த்தோம்னா उसके नीचे देखेंगे तो நினிவே பட்டணத்தை பத்தி அங்க எழுதப்பட்டிருக்குது. निनिवे के शहर के बारे में लिखा அந்த गया है, நினிவே பட்டணத்துல निनिवे शहर का शहर, அந்த தேசத்து ஜனங்கள் வந்து उस देश के लोग जो है அவங்க தேவனாக வழிபட்டு வந்த ஒரு காரியம் என்னன்னா उन लोग अपना परमेश्वर करके नमन के आ रहे हुए तो बात क्या மீன் தான் அவங்களுக்கு தேவனாக இருந்தது. मछली ही उनका परमेश्वर था, அப்படிப்பட்ட ஜனங்கள் அது. वैसे लोग है वो, ஆனா ரொம்ப அப்பாவியான ஜனங்கள், वो जो नम्रता के लोग है, ரொம்ப வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாம இருந்த ஜனங்கள். दाएं और बाएं हाथों को जो फर्क ना ஆனா नहीं அந்த मालूम ऐसे தேசத்துல- लोग है, அந்த தேசத்துல பாவம் பெருகி போனதுனால लेकिन उस देश के अंदर पाप भर गया था, इसके ஆண்டவர் लिए யோனா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். परमेश्वर जोना भविष्यवक्ता को भेज रहे हैं। யோனா தீர்க்கதரிசி நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு போனதுனால योना भविष्यवक्ता निनिवे के जाने के बदले में दर्शिस में जाने की वजह से மீன் வயிற்றுக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு. मछली का जो पेट में पहुंच गए, அந்த மீன் வயிற்றுல அந்த பாருங்க அந்த காரியத்தை उस बातों को देखी है, அவர் எழும்பி நிக்கிறாரு. वो उठ के खड़े हैं, எந்த பக்கம் பார்த்தாலும் மீன் வயிறா தான் இருக்குது. जहाँ भी देखेगा तो मछली की पेट है। அது எப்படி சயின்டிபிக்கலி வந்து அது சரியான காரியங்கள் கிடையாது. वो साइंस की तरफ से देखेगा तो वो सही बात नहीं ஆனா है, ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அங்க செஞ்சிருக்கிறாரு. लेकिन परमेश्वर कुदरत के उस पार के काम को किया है। மீன் வயிற்றுக்குள்ள ஒரு ஆள் போயிட்டு அப்படின்னா कि मछली के पेट के अंदर कोई व्यक्ति science चले गया சொல்ற तो காரியங்கள் என்னது அப்படின்னா साइंस क्या बोलता அதுல है, இருக்க ஆசிட் வந்து वहाँ के जो एक्सिड जो है அது வந்து எந்த காரியத்தினாலும் கரைச்சிருமா. वो कोई भी चीज को पिघला देगा। அப்படி இருக்கும்போது वैसा रहने के समय யோனா 3 நாள் அங்க எப்படி இருக்க முடியும்? योना 3 दिन वहाँ पर कैसा बैठ सकता है? அது தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக वो परमेश्वर अपने प्लान को पूरा करने के लिए அங்க ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி वहाँ एक मछली को तैयार அந்த करके மீனுக்குள்ளாக யோனாவை வைத்து वो मछली के अंदर योना को रखकर அங்க கொண்டு போய் அங்க செய்தியை கொடுக்கிறார். वहाँ लेके जाके ஆனா समझाई யோனா அந்த மீன் வயித்துல இருக்கும்போது योना मछली के पेट में रहने के எங்க समय பார்த்தாலும் மீன் வயிறு தான். कहाँ भी देखे तो मछली के पेट, அந்த ஆசிட்குள்ளதான் அவர் இருக்கிறாரு. वो एसिड के अंदर ही वो बैठा है। இதோட மோசமான நிலைமை யாருக்கும் இருக்காதுன்னு நான் इससे நம்புறேன். पूरा स्थिति और किसी को नहीं होएगा, யாரும் கூட இருக்க முடியாது. किसी के साथ में नहीं हो ஏன்னா सकता, அவரால வெளியே வர முடியாது. क्योंकि ये बाहर भी नहीं आ सकता है, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. कोई भी काम नहीं कर सकता। ஆண்டவர் குறித்த காரியத்தை நிறைவேற்றவும் முடியாது. அங்க உட்கார்ந்துட்டு परमेश्वर जो बोले उस बात को भी पूरा नहीं என்ன कर நடக்க सकता, போகுதுன்னு தெரியாது. क्या होने वाला नहीं मालूम, எதுவுமே தெரியாது. कुछ नहीं मालूम। அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது वैसा एक स्थिति में रहने के அவர் समय உலகால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. वो घुटने में आके परमेश्वर से प्रार्थना மூணாவது करता நாள் है। तीसरा दिन அந்த மீன் கொண்டு வந்து என்ன செய்யுது? मछली लाके क्या करता है, நினிவேக்கு வெளியாக அவரை கக்கி போடுது. निनिवे के
जो है शहर के बाहर उसको उल्टी कर யோசித்து देता है। பாருங்க सोच அந்த कर देखिए, தேசத்து ஜனங்கள் उस देश के लोग, அவங்களுக்கு மீன் தான் கடவுள். वो लोग मछली परमेश्वर है। அங்க அந்த மீன் கடவுள் அவங்க வணங்கிட்டு இருக்க அந்த கடவுள் वो मछली को जो नमन करते हैं அங்க वो வந்து परमेश्वर, ஒரு நபர் என்ன செய்யுது? वो एक व्यक्ति को क्या करता है, அது அந்த வாயில இருந்து கக்கி போடுது. अपने मुंह से उल्टी कर रहा है। அப்ப அந்த நபர் சொன்னது அந்த தேசத்து ஜனங்கள் கேட்பாங்களா கேட்க वो மாட்டாங்களா? व्यक्ति बोलेगा तो वो देश के लोग मानेंगे या नहीं ஆண்டவர் मानेंगे? ஒரு காரியத்தை எப்படி செய்கிறாருன்னு பாருங்க. परमेश्वर एक काम को कैसा करता அவருடைய है, வழிகள்ல சரியாக செய்வார். उनके रास्ते में सही से करते हैं। நம்மளுடைய காரியம் வந்து அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். अपने लोग के बात जो उनके पास सौंपना है। நம்மளுடைய சொந்த சிந்தனைகள் தேவையில்லை எந்த காரியத்திலுமே. अपने खुद के सोच की जरूरत नहीं है। कोई எந்த बात नहीं। காரியத்திலுமே சொந்த செயல்களை நீங்க செயல்படுத்திடாதீங்க. कोई भी बात में खुद के बातों को मत நம்மளுடைய करिए। சிந்தனைகள் எல்லாமே வீணாக தான் இருக்கும். अपने सोच सब कुछ जो गलत रहेगा। மனுஷனுடைய எல்லா சிந்தனைகளும் தீமையான காரியங்கள் தான். मनुष्य के सभी बात सोच जो है बुरा है। யாருடைய இருதயம் வந்து திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் என்று எசேக்கியேல் எழுதப்பட்டிருக்குது. क्योंकि उनका हृदय जो बहुत बुरा करके एजेकिएल में लिखा गया है। அதனால அவருடைய எல்லா எண்ணங்களுமே வீணாக தான் இருக்கும். इसके लिए उसका सोच सब कुछ बुरा ही रहेगा, தீமையானதா இருக்கும். தீமையானதா இருக்கும். बुरा ही होगा। ஆனா நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து लेकिन परमेश्वर को सौंप அவருடைய வழிகளில் நம்ம நடந்தோம்னா उनके रास्तों पे अपन चलेंगे तो நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவார். जरूर परमेश्वर हम लोग को இந்த चलाएंगे। யோனாவை அப்படிதான் வழிநடத்தினாரு. योना को ऐसा ही रास्ता चलाया। தர்ஷீசுக்கு போன யோனாவை तर्शीश को जो गया था योना को மறுபடியுமாக அங்க நினிவேக்கு கொண்டு வந்து சொல்லுறாரு. फिर से वो निनिवे में लेके आ रहे हैं। ஒருவேளை யோனா படகுல வந்து இறங்கி हो सकता है योना जो जहाज पे आके उतर के அங்க ஆண்டவரை பத்தி சொல்லியிருந்தார் அப்படின்னா परमेश्वर के बारे में बोले அந்த होते तो தேசத்து ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம போயிருக்கலாம். उस देश के लोग परमेश्वर को स्वीकार नहीं की भी होगी। ஆனா ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியங்களை பாருங்க. लेकिन परमेश्वर करता है और उन बातों को देखिए। அந்த தேசத்து ஜனங்கள் வணங்குற அந்த கடவுளையே वो देश के लोग जो नमन करते हैं उस परमेश्वर को ही உபயோகித்து यूज करके அதன் மூலமா தன்னுடைய செய்தியை கொடுக்கிறாரு. उसके द्वारा अपने संदेश दे रहे हैं। ஆண்டவர் நிச்சயமாக அதிசயமான தேவன். परमेश्वर அதிசय அந்த परमेश्वर தேசத்து ஜனங்கள் उस देश के लोग யோனாவின் செய்தியை கேட்டு योना के संदेश को அந்த सुनकर ஆடு மாடுல இருந்து ராஜா வர पेड़ पकड़ी से राजा तक எல்லாரும் மனம் திரும்பினாங்க. सब कोई मन फिराए। இங்க ரெண்டு விதமான நபர்களை நம்ம பார்த்தோம். यहाँ पर दो तरह के व्यक्ति ஒன்னு मिले। சேபாவின் ராணி, एक तो सेवा की रानी ஒரு தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்காக परमेश्वर के बारे में जानने அவ के लिए சாலமோன் கிட்ட போனா. वो सालोमोन के पास गई थी। இன்னொரு நினிவே பட்டணத்துல एक और निनिवे शहर அங்க में யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறாரு. योना भविष्यवक्ता को परमेश्वर भेज रहे हैं। இன்னைக்கு आज நம்ம கிட்ட இந்த செய்தி வந்திருக்குது. अपने पास ये संदेश आया இன்னைக்கு है। நம்ம என்ன பண்ண போறோம்? आज अपन क्या करने जा நம்ம रहे हैं? ஆண்டவர் கிட்ட எப்படி நெருங்க போறோம்? अपन परमेश्वर के पास कितना कैसा नजदीक जाएंगे? எப்படி இன்னும் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக போறோம்? कैसा आगमन के लिए और तैयार होने जा रहे எப்படி हैं? நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற போறோம்? कैसा अपने लोग के जीवन को बदलने जा रहे हैं? தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்துல கிரியை செய்யணும். परमेश्वर के वचन अपने हृदय அவருடைய में வார்த்தை क्रिया நம்மளுடைய இருதயத்துல கிரியை செய்யலன்னா करें। उनके वचन अपने हृदय में नहीं क्रिया करेंगे நிச்சயமாக நம்மளால எந்த காரியமும் முடியாது. निश्चित अपन कोई काम नहीं कर நம்ம सकते। எல்லாரும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். हम सब कोई परमेश्वर के हाथ में ஆண்டவர் सौंपेंगे। நிச்சயமாக நம்மளை வழிநடத்துவார். परमेश्वर जरूर अपने को रास्ता चलाएंगे।